இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான முறுமுறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து ஒரு கரண்டி அளவு வந்து மைதா மாவு, ஒரு கரண்டி அளவு கடலை மாவு, ஒரு கரண்டி அளவு பச்சரிசி மாவு, அப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, ஒரு பிஞ்சளவு சோடா உப்பு, காரத்துக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சோம்பு, அதாவது வந்து பெருஞ்சீரகம் சொல்லுவாங்க. இதெல்லாமே போட்டு வெதுவெதுப்பான தண்ணியில் இது வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ரெஸ்ட்டு வச்சிடலாம். இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து அந்த மாவு வந்து எண்ணெயில் சேர்த்திட வேண்டியதாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து அது வந்து கரண்டினால் லைட்டாக வந்து எடுத்து விடணும். இப்போ எடுத்து விட்டு நம்ம அடுத்த பக்கம் நல்லா வேக விட்டு எடுத்து வச்ச சூப்பரான நல்ல கிறிஸ்பியான மொறு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுன்னு இருக்குங்க. பாருங்கள் இப்போ சத்தம் எப்படி கேட்குன்னு. இந்த மொறு போண்டாவை பாருங்கள், பிச்சு காட்டுறா எப்படி வந்து போலாக இருக்குதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.